ராஜகுமரன், மக்களவை தேர்தலில் பாஜக, பாமக இடையே தொகுதி பங்கீடு சற்று நேரத்தில் கையெழுத்தாகிறது. விவரங்களை சொல்லுங்க. தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தை தற்பொழுது மருத்துவர் ராமதாசிடம் மத்திய அமைச்சர் எல் முருகன் வழங்கிய காட்சியை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அன்புமணி ராமதாசுடன் இணைந்து மருத்துவர் ராமதாஸ் படித்து வருகின்றார். இன்னும் கையெழுத்திடவில்லை, இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கின்றது. அதற்கு முன்பாக அந்த தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து மருத்துவர் அன்புமணி ராமதாசு தற்போது ஆலோசித்து வருகின்றார். கூட்டணி உடன்பாடு கையெழுத்தானவுடன் எத்தனை தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகின்றது என்ற விவரங்கள் தெரிய வரும். பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் யாரெல்லாம் போட்டியிடுகின்றார்கள் என்ற விவரத்தை அடுத்த கட்டமாக பாமக தலைமை அறிவிக்கும். இந்த நிலையில்தான் இந்த கூட்டணியில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் மிகப்பெரிய கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது இணைந்திருக்கின்றது. இதற்கு முன்பாகவே 4-5 கட்சிகளுடன் கூட்டணியை அமைத்திருந்தது பாஜக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 5% மேல் வாக்கு வங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளில் ஒன்றான பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றிருப்பது அந்த கூட்டணி வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் பெரும்பாலான வாக்குகளை பெறுவதற்கும் தென் மாவட்டங்களிலும் கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய வகையில் இந்த கூட்டணி உடன்பாடு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு ஏற்ப மத்திய அமைச்சர் எல் முருகன் வழங்கியிருந்த அந்த தொகுதி உடன்பாட்டு ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்ட மருத்துவர் ராமதாசு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் கேட்டறிந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். கோகா மணி உள்ளிட்டோர் அருகில் இருந்து அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து பேசுகின்றார்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டவாறு 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பதையும் கடந்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் வியூகத்தையும் வகுக்கக்கூடிய வகையில் இந்த முறை கூட்டணியை உறுதி செய்திருக்கின்றது பாமக, பாஜகவுடனான கூட்டணியை. அந்த அடிப்படையில் அந்த கூட்டணி உடன்பாட்டு ஒப்பந்தம் மிக முக்கியத்துவம் பெற்றதாக பார்க்கப்படுகின்றது. 2 பேரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார்கள். அண்ணாமலை மற்றும் எல் முருகன் ஆகியோர் அந்த உடன்பாட்டை வழங்கிய பிறகு அதன் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. மணி உள்ளிட்டோரிடம் மருத்துவர் ராமதாஸ் கூட்டணி உடன்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து கேட்டறிந்து வருகின்றார். இவையெல்லாம் நாம் சுட்டிக்காட்டிய விஷயங்கள் தானா என்பது குறித்து அன்புமணியிடம் ராமதாஸ் அவர்கள் கேட்டறிந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். 10 மக்களவை தொகுதிகள் என்பதை கடந்து அவற்றில் மாநிலங்களவை தொகுதிகள் இடம்பெற்றிருக்குமா, அல்லது பாமக முன்வைத்திருந்த வேறு ஏதேனும் கோரிக்கைகள் ஒப்பந்தத்திலேயே சுட்டிக்காட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று பாமக தலைமை அறிவுறுத்தல் வழங்கி இருக்கின்றதா என்பது குறித்து இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும். கூட்டணி உடன்பாட்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளும் பொழுது இடங்களின் எண்ணிக்கையை கடந்து மேலும் சில விஷயங்களை, கட்சியினருடைய கோரிக்கைகளாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் அதில் இடம்பெற செய்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் பாமக முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் அந்த உடன்பாட்டு ஒப்பந்தத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றதா என்ற விவரத்தை மருத்துவர் ராமதாஸ் கேட்டறிந்து வருகின்றார். அங்கிருக்கக்கூடிய தங்கள் கட்சி நிர்வாகிகளுடன் பாலு, வழக்கறிஞர் பாலு, அது மட்டுமல்லாமல் ஏ.கே. மூர்த்தி, சேலம் அருள் உள்ளிட்ட அனைவருமே அங்கு காத்திருக்கின்றார்கள். மருத்துவர் ராமதாஸ் என்ன மாதிரியான கருத்தை இந்த கூட்டணி உடன்பாட்டு ஒப்பந்தத்தின் நிறைவில் சொல்ல போகின்றார் என்பதை எதிர்பார்த்து மொத்தமாக மருத்துவர் ராமதாஸ் கையில் இருக்கக்கூடிய அந்த உடன்பாட்டு ஒப்பந்தத்தை சுட்டி நின்று வழக்கறிஞர் பாலு, ஏ.கே. மூர்த்தி, ஜி.கே. மணி உள்ளிட்டோர் ஆர்வத்துடன் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாமகவிற்கு பாஜக வழங்க முன்வந்திருக்கக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை என்ன, மாநிலங்களவை இடம் சார்ந்த அறிவிப்புகள் ஏதேனும் இருக்கின்றதா, மத்திய அமைச்சரவை பதவி வேண்டும் என்று கேட்டால் பெரும்பாலும் ஒப்பந்தத்தில் அவற்றை சுட்டிக்காட்ட மாட்டார்கள். நம்பிக்கை அடிப்படையில் கட்சியில் தங்களுக்குள் உடன்பாடு ஏற்படுத்திக் கொள்வார்கள். அதே நேரம் பாமகவை பொறுத்தவரை ஒருபொழுதும் நம்பிக்கை அடிப்படையிலான வார்த்தைகளை மட்டும் அவர்கள் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். அனைத்துமே ஒப்பந்தத்தில் இருக்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் விட்டுத்தர மாட்டாது பாமக தலைமை. அதற்கு ஏற்ப தற்போது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி உடன்பாட்டு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து மருத்துவர் ராமதாஸ் பார்த்தறிந்திருக்கின்றார். இன்னும் ஓரிரு நிமிடங்களில் அந்த கூட்டணி உடன்பாட்டு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அண்ணாமலை உள்ளிட்டோர் இணைந்து செய்தியாளர்களை சந்திக்க இருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை டெல்லி தலைமையின் மூலமாக பாமக தலைமையுடன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார்கள். இடைப்பட்ட நாட்களில் பாமக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய அழைப்பின் பேரில் அந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருந்த பொழுதும் கூட பாஜக தலைமை, தேசிய தலைமையின் மூலமாக மருத்துவர் அன்புமணி ராமதாசிடம் நேரடியாக பேசப்பட்டு வந்தது. பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைக்கக்கூடிய பட்சத்தில் 2 கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன, 2 கட்சிகளுக்கும் அவர்களுடைய எதிர்காலத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அந்த கூட்டணி அமையும் என்பதற்கான பல்வேறு தரவுகளை அண்ணாமலை பாமக தலைமையிடமும் சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக மேற்கு, வடக்கு மாவட்டங்களில்
பாமகவின் வரவு பாஜகவிற்கும், தென் மாவட்டங்களில் பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் வரவு பாமகவிற்கும் உறுதுணையாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக உடனடியாக வேட்புமனு தாக்கல் நாளைய தினம் தொடங்குகின்றது. அதன் பிறகு பிரதமர் ஏற்கனவே தேர்தல் பரப்புரையை தொடங்கிவிட்டார். தொகுதிகளை பிரித்துக் கொண்டு இந்த தொகுதிகளில் எல்லாம் இந்த கட்சி நிற்கின்றது என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டு தேர்தல் பரப்புரையை தொடங்க வேண்டிய ஒரு நெருக்கடியான நிலை இருப்பதன் காரணமாக பாமகவும் பாஜகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையை விரைந்து முடித்து நேற்றைய தினம் இரவு முடித்துவிட்டு இன்று அதிகாலையிலேயே அண்ணாமலையும் எல்முருகனும் சென்னையிலிருந்து நேரடியாக திண்டிவனம் அருகே இருக்கும் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று விட்டார்கள். அங்கு சென்ற பொழுது வெளியில் வந்து வரவேற்று சென்றார்கள். அண்ணாமலை அவர்களையும் மத்திய அமைச்சர் எல்முருகன் அவர்களையும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் தங்கள் வீடு முன்பாக வந்து வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார்கள். அதன் பிறகு நீண்ட நேரம் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்கள் குறித்தும் இரண்டு தரப்பும் நீண்ட ஆலோசனையை மேற்கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மருத்துவர் ராமதாசிடம் பல்வேறு விஷயங்களை அண்ணாமலை கேட்டு பெற்றிருந்தார். இந்த மக்களவை தொகுதிகளில் பிரச்சார வியூகம் எவ்வாறு இருக்க வேண்டும், பாமக எங்கெல்லாம் வந்து பிரச்சாரம் செய்து கொடுப்பார்கள் என்ற விவரத்தை எல்லாம் கேட்டு பெற்றிருந்தார். குறிப்பாக வடக்கு தமிழகத்தில் பிரச்சாரம் செய்வதை போன்று கன்னியாகுமரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மக்களவை தொகுதியிலும், திருநெல்வேலி மக்களவை தொகுதியிலும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாமக நிறுவனர் ஆகியோர் வருகை தந்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை அழைப்பை பாஜக தரப்பில் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய தொகுதிகள் குறித்து கேட்டறிந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட அந்த மேற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகளிலும் பொள்ளாச்சி வரை அன்புமணி ராமதாஸ் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவார் என்கின்ற ஒரு உறுதிப்பாட்டினை வழங்கியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக கூட்டணி உடன்பாட்டு ஒப்பந்தம் இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கின்றது. ஏற்கனவே பாஜக தலைமையிலான கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றிருந்தாலும் கூட பரவலான வாக்கு வங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளில் ஒன்றான பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணிக்கு சென்றிருப்பது, அதாவது ஏற்கனவே அவர்கள் 2014 முதல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து வந்த நிலையில் இந்த தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டது என்றாலும் கூட பாஜகவிடம் தொடர்கின்றார்.